Even the most powerful cars have to stop here and recharge. Of course, ஒரு எலக்ட்ரிக் காரை பற்றி பேசுகிறேன். ஒரு எலக்ட்ரிக் கார் சார்ஜிங் ஸ்டேஷன் அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவான காராக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஃபாஸ்டான எலக்ட்ரிக் காராக இருந்தாலும் சரி, அது தன்னை ரீசார்ஜ் பண்ணாதான் தொடர்ந்து ஓட முடியும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு சார்ஜும் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கலாம்னு எப்படி நம்ம நினைக்கலாம்? எப்பவுமே பிஸி, no time for yourself, no time for God, no time for your family. இது ஃபைனலாக பேர்ன் அவுட்ல தான் முடியும். நிறைய பேர் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் வாழ்க்கையை வெறுக்கிறத பார்க்குறோம். எதனால? பேர்ன் அவுட். இன்றைக்கு நீங்களும் நானும் we should take time to charge ourselves in the presence of God. ஒவ்வொரு நாள் காலையிலையும் நான் என்ன ரீசார்ஜ் பண்ணிக்குவேன்? எப்படி? I go to God's presence, I read the Bible and I pray, and before going to bed I do the same. ஒவ்வொரு நாள் காலையிலையும் நாம் பைபிளை வாசித்து ஜெபிப்பது உண்டு, இரவும் அதை செய்வது உண்டு. நாம் யாவரும் தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கொள்ளும் பொழுது நமக்கு புது பலன் உண்டாகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வாழ்க்கைகள் மலரட்டும், முகங்கள் பிரகாசிக்கட்டும், தலைகள் உயரட்டும், இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.